மக்களவை தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்து 7 இடங்களில் டெபாசிட்டை இழந்தது. இதனால் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே 2026 நடைபெறப் போகும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற முடியும் என முன்னாள் அமைச்சர்கள் முதல் தொண்டர்கள் சிலர் கருத்து தெரிவித்து வந்தனர். இதில் முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் சிலர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ கட்சி ஒருங்கிணைப்பு என்ற பேச்சை எடுக்கவே வேண்டாம் என்றும் சேலத்தில் இருந்தே தனக்கான ஆதரவை திரட்டி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர்களும் விடாப்பிடியாக அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சிகளில் சமீப காலமாக ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா அதிமுக விரைவில் ஒன்றிணையும் என கருத்து தெரிவித்தனர். நிச்சயமா அது நடக்கும். அம்மாவோட ஆட்சியை கொண்டு வருவோம். இந்த மாதிரி ரவுடிகள் அட்டகாசம் அது இதெல்லாம் அப்படியா இங்கேயா அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை வரும். மக்கள் நிம்மதியாக இருக்கணும்னா அம்மாவோட ஆட்சி வந்தே தீரணுங்கிற கட்டாயம் இருக்கு. உறுதியாக தொண்டர்கள் அனைவரும் இணைந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு காலத்தில் இருந்தபடியும் மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் இருந்தபடியும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் மீண்டும் மலரும். உறுதியாக அனைவரும் இணைகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சி பிளவுபட்ட பிறகு சந்தித்த அனைத்து தேர்தல்களுமே எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வியை அளித்ததாகவும், இனி ஒரு தோல்வி அதிமுகவிற்கு ஏற்படாத வண்ணம் தடுக்க வேண்டுமென்றால் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பணியாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயம் என கூறியிருக்கிறார் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி. இன்றைக்கி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தனித்துவம் வாழ்ந்த கட்சி மாதிரியும் அம்மாவோட சிறந்த ஆட்சி அமைக்கிற மாதிரி நீங்கள் வெளியே இந்த கொண்டு வந்ததோட நிலைப்பாடு தான் இன்றைக்கி தோல்வி. காலத்தின் கட்டாயம் சேர்ந்தால் தான், நாட்கள் கிடையாது. நீங்கள் மேல் மட்டத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவீங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் கீழ் மட்டத்தில் என்ன நினைக்கிறேன்னா, ஓபிஎஸ் ஆதரவாளராக இபிஎஸ் ஆளு நினைக்கிறேன் ஓபிஎஸ் டீமை தோக்கடிக்கணும். இபிஎஸ்ஸா ஓபிஎஸ் அவன் வரவே கூட தோக்கணும். இந்த மாதிரி மனநிலை, இந்த மாதிரி தொண்டர்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கு. இப்போது அதை மாற்றினா கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகும். காலத்தின் கட்டாயம் அது நம்ம சேர்ந்து தான் ஆகணும். அதிமுக நன்றாக இருக்க வேண்டுமென்ற எண்ணம் கொண்ட நல்ல உள்ளங்கள் ஓபிஎஸ்ஐ சந்தித்து பேசி வருகிறார்கள். இறுதியாக இந்த கட்சி தொண்டர்கள் கையில்தான் வரப்போகிறது என்றும் அவர் தெரிவித்தார். எங்களுக்கு உண்டான அம்மா உருவாக்கிட்டு போன இந்த கட்சியை எங்களுக்கு ரெட்டைல் என்ற சிம்பிள் இருக்கிறது வரைக்கும் எங்களை யாரும் அழிக்க முடியாது. நாங்கள் தான் 2026 100% 200% நாங்கள் தான் வின் பண்ணுவோம், வெற்றி எடுப்போம். அம்மாவோட ஆட்சி மீண்டும் அம்மாவோட ஆட்சி இந்த ஹரியானையில் ஏறுவாங்க. அதில் புரட்சி தலைவியும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவோட ஆனவும் சரி, நம்ம ஓபிஎஸ் அண்ணன் தான் முதலமைச்சர் வேட்பாளராக வருவார். அவர் தான் ஹரியானையில் ஏறுவார்ன்றதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவிடுறேன். இது ஒருபுறம் இருக்க, நிச்சயமாக அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது என சசிகலா தெரிவித்தார். இது தொடர்பாக சசிகலாவின் ஆதரவாளர் பூவை கந்தனிடம் கேட்டபோது, ஜெயலலிதாவுடன் 34 வருடங்கள் உறுதுணையாக இருந்தவர் சசிகலாவுக்கு யாரை எப்படி வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது நன்றாக தெரியும் என கூறினார். கண்டிப்பாக இப்படி சிதறி இருந்தால் எதிராளிகளுக்கு எளிதாக வெற்றி பெறுவதற்கு எளிதாக இருக்கிறது. ஆகையினால் அவர்கள் நினைக்கிறார்கள் இவர்களை ஒன்று கூடவே விடக்கூடாது என்று எதிர்க்கட்சியினர் விரும்புகிறார்கள். அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்குத்தான் சின்னம்மா அவர்கள் அனைவரையும் அழைத்து ஒன்றாக இணைய வேண்டும். அது எடப்பாடியாக இருந்தாலும் சரி, அண்ணன் ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பிரிந்து சென்றவர்கள் ஒன்றாக இணைய வேண்டும். மீண்டும் தமிழகத்திலே அம்மாவனுடைய ஆட்சி அமைய வேண்டும். 2026 தமிழகத்திலே அம்மாவனுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இன்றைக்கு சின்னம்மா அதை முன்னெடுத்து செல்கிறார். மேலும் முன்னாள் அமைச்சர்கள் சசிகலாவை சந்தித்து பேசியதாகவும், அதையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது என கூறியவர் சசிகலா தலைமையில் அதிமுகவை விரைவில் ஒருங்கிணைப்பார்கள் என்றும் ஆருடம் தெரிவித்தார். இல்லைம்மா, இப்போது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. மற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு அம்மா வந்தால் நல்லா இருக்கும், எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து தோல்வி. இந்த தோல்வியை பார்த்தீங்கன்னா பிரிந்து கிடந்தனால்தான் இந்த தோல்விக்கு காரணம்.
இப்போ அனைவரும் நம்ம ஒன்றா இணைஞ்சோம்னா நம்மளை வெல்வதற்கு ஆள் இல்லை. அம்மா சொன்னாங்களே, எனக்கு பின்னால் 100 ஆண்டுகளுக்கும் அதிமுக இருக்குன்னு. ஆகையினால அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் வெற்றிக்கு சாத்தியக்கூறும். இதுவரை இணைப்பு என்பது சாத்தியமே கிடையாது, அதற்கான அவசியமும் இல்லை என பேசி வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது பேச தலைமை கட்டுப்பாடு விதித்துள்ளதாக கூறுவது அதிமுகவில் ஒருங்கிணைப்பு பணிகள் நடைபெற்று வருவதையே காட்டுகிறது என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். எது எப்படியாக இருந்தாலும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க வேண்டும் என்பதே அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் தற்போதைய எதிர்பார்ப்பாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்.